வணக்கம் அண்ட் வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் திடீர்னு நிறைய தேங்காய் சேர்ந்துடும். அதுவும் ஏதாவது பூஜையோ ஏதோ வந்துருச்சு அப்படின்னா நிறைய தேங்காயை உடைச்சிருவோம். அதே மாதிரி இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சுல, அதுக்கு நான் சாமிக்கு வச்சது, கோயிலில் உடைச்சது, தெருவில் தேர் வரும்போது உடைச்சது, சமையலுக்கு உடைச்சது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேங்காயை உடைச்சிட்டேன் ஒரே நாளில். இதை என்ன தான் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். நம்ம இவ்வளோ தேங்காயை ஒரு வாரத்தில் காலியும் பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 மாதம் வரைக்குமே இந்த தேங்காய் கெட்டு போகாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதுக்கு முதல்ல தேங்காயெல்லாம் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பி எல்லாத்தையும், அந்த நார் குடும்பி எல்லாத்தையுமே எடுத்து தனியாக போட்டுருங்க. நல்லா அந்த சிரட்டையை க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோயிலுக்கு உடைச்சனால உள்ள விபூதி, குங்குமம் இந்த மாதிரியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. பூவெல்லாம் வச்சா அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு முடிஞ்சால் நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீனான துணியை வச்சும் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. அதில் இருந்த விபூதி எல்லாத்தையுமே நான் நல்லா தொடச்சிட்டேன். அதில் வேறு எந்த ஸ்மெல்லுமே இப்போ இல்லை. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு தேங்காயை சிரட்டையோடு அப்படியே அதில் வச்சுருங்க. ரொம்ப கபகபன்லாம் எரியக்கூடாது. ஓரளவு மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு இடுக்கியை வச்சு நீங்கள் எல்லா சைடும் அந்த தீ படுற மாதிரி டர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை தேங்காய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, சேமித்து வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 தேங்காய் நான் இந்த வாரத்தில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அதை விட்டுட்டு மீதி தேங்காய் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். நான் டைம் சேவ் பண்ணுறதுக்காக இன்னொரு அடுப்பையும் பற்ற வச்சு அதில் ஒரு தேங்காயவும் இதே மாதிரியே வாட்டிட்டு எடுத்துடுறேன். ரொம்ப கருப்பாயிடக்கூடாது. அப்புறம் தேங்காயெல்லாம் தீஞ்சிரும். அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிரும். அது ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. சமையலுக்கெல்லாம் பயங்கரமாக ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக இப்படி ஆகவுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துருங்க. நான் முன்னாடியே நார்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன்ல, இதுக்காக தான் எடுக்க சொல்லியிருந்தேன். நீங்கள் அடுப்பில் வைக்கும்போது அந்த நார் ஃபஸ்ட்டே எரிஞ்சு அதில் இருக்கிற சாம்பல் எல்லாம் நம்ம அந்த ஸ்டவ்வோட அந்த பர்னருக்குள்ளே அந்த ஓட்டையிலெல்லாம் விழுந்துடும். அப்படி இருக்கும்போது ஸ்டவ்வுமே அடுத்து எரியாமல் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ இந்த மாதிரி சிரட்டையை நீங்கள் இதில் வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நாரெல்லாம் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வைங்க. ஒரு சிலர் சாம்பிராணி போடுறதுக்கு கூட நம்ம சிரட்டையை ஸ்டவ்வில் வச்சு தான் எரிச்சிட்டு அப்புறம் சாம்பிராணி கரண்டியில் வைப்போம். அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நார் எல்லாத்தையுமே நல்லா எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் எரிங்க. இப்போ எனக்கு தேவையான தேங்காய் எல்லாத்தையும் தீயில் வாட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அந்த சிரட்டையை இவ்வளோ தான் சுட்டிருக்கு. ரொம்ப பிளாக்கெல்லாம் ஆகிடக்கூடாது. இந்த அளவுக்கு சுட்டாலே போதுமானது. அதுக்கப்புறமா ஒரு கத்தியை வச்சு நார்மலாக நீங்கள் அந்த தேங்காயை எல்லா சைட்லேயும் அப்படியே சுற்றி விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தேங்காய் மொத்தமாகவே சிரட்டையை விட்டு வெளியே வந்துடும். கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நீங்கள் இதே மெத்தடை உங்களுக்கு தேங்காய் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா கூட இந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம். டக்குன்னு எடுத்துடலாம். தேங்காய் எடுக்கிறதுக்கு யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, தேங்காய் அப்படியே அந்த கூட்டோடு மொத்தமாக வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளாக இப்படிங்கிறதுக்குள்ளார வந்துருச்சு பாருங்கள். சொன்ன மாதிரி ஒரு கத்தியோ இல்லை பீலரோ வச்சு அந்த தோல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துருங்க. ஒருவேளை உங்களுக்கு இடுக்கி யூஸ் பண்ணி அந்த தேங்காயெல்லாம் கருப்பாக கறி மாதிரி ஆயிருந்ததுன்னா மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா அதை மட்டும் அந்த கருப்பாக இருக்கிறத வாஷ் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி பண்ண மாதிரி ஒரு துணியை வச்சு தொடச்சி வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த பீல் பண்ண தேங்காய் எல்லாத்தையும் அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஸோ உங்கள் மிக்சியில் நீங்கள் எப்பயுமே எந்த சைஸில் தேங்காயை கட் பண்ணி போடுவீங்களோ அந்த சைஸில் கட் பண்ணி ஒரேடியாக அரைச்சாலும் சரி, இல்லை பேட்சாக அரைச்சி எடுத்தாலும் சரி. தண்ணி எதுவும் விடக்கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் படக்கூடாது. அதை அப்படியே அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. நான் ஒரு 2 பேட்சாக அரைச்சி எடுக்கிறேன். அதோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்பவும் நைஸாக இடக்கூடாது. நம்ம இந்த தேங்காய் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரவ பதமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ அந்த இரும்பு சட்டியை அப்படியே தூக்கி ஸ்டவ்வில் வச்சு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா சீக்கிரமாக தேங்காயெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம தண்ணி, எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. டைரெக்டாக ஒரு வாணலியில் அப்படியே சேர்த்துருக்கோம் இரும்பு சட்டியில்.
என்கிட்ட இருக்கிறதே இந்த ஒரே ஒரு சின்ன இரும்பு சட்டி தான். இது பத்துன்னு நினச்சேன், ஆனால் பத்தலை. நான் உடனே சரி வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு பேனுக்கு மாற்றிட்டேன். உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்ததுன்னா அதில் பண்ணுங்கள். அப்படிங்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் உங்களுக்கு இந்த தேங்காய் வந்து சூடாயிடும். சிம்மில் வச்சுருக்கிறனால அப்பப்போ ஒரு 5 minutes ஒன்ஸ் கிளறி விட்டால் போதும். இது ஒரு சைடில் வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ ஒரு சூப்பரான தேங்காய் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அரிசி எல்லாத்தையும் ஊற வச்சிடலாமா? ஸோ இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் எதில் வேணாலும் மெஷர் பண்ணிக்கலாம். நான் இந்த டம்ளர் வந்து 200 grams பிடிக்கும். அதில் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துருங்க. இப்போது அதே டம்ளரில் இட்லி அரிசி அளந்த அதே டம்ளரில் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசிக்கு 1 டம்ளர் பச்சரிசியை அளந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே உளுந்து, நீங்கள் எடுத்த அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உளுந்து. இப்போ நான் கையில் கொட்டினேன்னா என் கை நிறையா வருது. ஒரு ஹேண்ட்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டாக அந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டு சும்மா ஒரு 10 வெந்தயம் அதையும் உள்ளே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இன்னொரு பொருள் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கு இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அது கூடவே வெள்ளை அவல் சேர்க்கணும். அது நைஸ் அவலாக இருந்தாலும் சரி, இல்லைனா கெட்டியான அவல் உப்புமாலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுவாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வெள்ளையாக இருக்கிறதா பார்த்துக்கோங்க. அதே டம்ளரில் பாதி அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த பவுலில் சேர்த்து நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊறினாலே போதும். இந்த பக்கம் நம்ம ஊற வச்சுட்டு வரதுக்குள்ளார இந்த பக்கம் தேங்காய் ரெடி ஆகிடுச்சு. தேங்காயோட கலர் வந்து மாறவே கூடாது, அதே வெள்ளை கலரில் தான் இருக்கணும். இது எந்த மாதிரி பதத்துக்கு வரணும் அப்படின்னா, நம்ம மிக்சியில் அரைக்கும்போது எல்லா தேங்காயும் ஒட்டி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 15 minutes, கரெக்டாக 15 minutes ஆச்சு. 15 minutesல எப்படின்னா நல்லா உதிரியாக மாறிடுச்சு இந்த தேங்காய். அதனால் ரொம்ப வறுத்துறாதீங்க. அப்போ என்ன ஆகும்னா கலர் மாறிடும். தேங்காயில் இருக்கிற எண்ணெயெல்லாம் ஒரு மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அடுத்து நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், தேங்காய் வந்து நல்லா உதிரியாக இருக்குது. முதல்ல ஒரு மாதிரி சேர்ந்து சட்னி மாதிரி ஒரு மாதிரி துவையல் மாதிரி இருந்தது இல்லையா? இப்போ நம்ம இந்த கடாயில் போட்டு வறுக்கவும் நல்லா உதிரியாக மாறிடுச்சு. இப்போது இதுக்கு பேர் தான் டெசிகேட்டட் கோகோனட். கடையில் சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதோட மார்க்கெட் ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் ஒரு 50 கிராமே 100 ரூபா அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக ஒரு 1.5 தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ டெசிகேட்டட் கோகோனட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிளாக ஒரு 20 minutesல நம்ம இதை செஞ்சே முடிச்சிடலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்வீட் செய்கிறதுக்கு, கேக் மேலே டாப்பிங்ஸாக போடுறதுக்கு, மற்றபடி எல்லா சமையலுக்கும் நீங்கள் தேங்காயை எப்படியெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ இதையே அப்படியே கொஞ்சமாக எடுத்து சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லைனா பொரியலில் மேலே தூவுறதுக்கு, எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில், நல்லா இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். கெட்டே போகாது. நீங்கள் எப்போல்லாம் உங்கள் வீட்டில் தேங்காய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதோ, ஒரே நேரத்தில் நிறைய பேர் இப்போ நம்ம ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா மொத்தமாக தேங்காய் எடுத்துகிட்டு வருவோம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டாக பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த ஊற வச்சுருந்தோம்ல அரிசி, உளுந்து, அவல் எல்லாத்தையும், அது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் தான் போடணுன்னு கிடையாது, கிரைண்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை அரைச்சிக்கலாம். இப்போ அது கூடவே ஒரு 1/2 மூடி தேங்காய், இது நான் வந்து தீயில சுட்டு தோலெல்லாம் எடுத்தது தான். நீங்கள் தோலோட கூட அப்படியே போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் தோசை சுடும்போது உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். நான் இந்த தோல் சீவினதை சின்னதாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு தேங்காயை ஒரு ஓட்டிட்டேன் மிக்சியில். ஏன்னா சில நேரம் அரைப்படாமல் இருக்கும். இப்போ அது கூடவே 1 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்ல மையாக உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. ஒரு 2 பேட்சஸாக கூட நீங்கள் போட்டு மாற்றிக்கலாம். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டதுன்னா உப்பு போட்டு கையால் கலக்குனிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே புளிச்சிடும். ஒரு சில கைக்கு வந்து சீக்கிரமாக புளிக்கும்னு சொல்லுவாங்க மாவு. இதை ஒரு 6 hours அப்படியே எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. இப்போ மாவோட பதம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இட்லிக்கு இருந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. தோசை பதத்தை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே. இதை அப்படியே உப்பு போட்டு கரைச்சி ஒரு ஓரமாக நம்ம வச்சிட்டோம். இப்போ இது ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்குறோம். நல்லா மாவு பொங்கி சூப்பராக வந்துருச்சு.
உப்பும் போட்டாச்சு. இது அப்படியே நம்ம எப்பயும் போல் ஒரு தோசைக்கல்லில் ரொம்ப நைஸாக ஊற்றிடக்கூடாது. கல் தோசை ஊற்றுவோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு சின்னதாக வேணுன்னா சின்னதாக ஊற்றிக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் பெருசாக ஊற்றிக்கலாம். அப்படியே இதை ஊற்றி சுற்றி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. இதுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு லிட் மாதிரி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்போட ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். தோசையே திருப்பி போடணுன்னு அவசியம் கிடையாது. இதை அப்படியே எடுத்து இப்படி போட்டோன்னா செம்ம ஸ்பாஞ்சியான சூப்பரான தேங்காய் தோசை ரெடி. நிறைய பேர் இதை வந்து ஆப்பம் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஆப்பத்தோட ரெசிபி வந்து வேறு. நீங்கள் எந்த சட்னி கூட வேணாலும் வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். முக்கியமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒயிட் குருமா பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு. இல்லைனா கடலைக்கறி இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சொன்ன இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.